ஹாய்ங்க. இன்னைக்கு கிச்சனுக்குள்ள வந்ததும் முதல் வேலை பார்த்தீங்கன்னா, இந்த சீரக தண்ணி போட்டு வைக்கிறது. சம்மர் வந்ததுலருந்து காலையில ஒரு டம்ளர் வார்மா சீரக தண்ணி குடிச்சுக்கிறது எம்ப்டி ஸ்டொமக்ல. அதனால அத ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஸோ கேரட்டும், இளந்தேங்காயும் இருந்துச்சு. அதையும் போட்டு கேரட் தேங்காய் பால் ஜூஸ் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் போட்டு வச்சுட்டேன். ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ராகி களி செஞ்சிருந்தேன். அந்த கருவேப்பிலை குழம்பு போட்டிருந்தேன் இல்லையா நேத்து, அந்த கருவேப்பிலை குழம்புக்கும், ராகி களிக்கும் காம்பினேஷன் செம்மையா இருந்துச்சு. அண்ட் களி கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அதில தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம். சரி காலையிலத்துக்கு வந்துட்டு அத வந்துட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுதான் வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டாவே எடுத்துட்டு போயிருந்தேன். சம்மர் வந்ததுனால இந்த மாரி ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் யூசுவலா பார்த்தீங்கன்னா, ராகி கூழு, கம்பங்கூழு, புழுதண்ணி, பழைய சாதம் இந்த மாரியெல்லாம் செய்வேன். சம்மருக்காக வந்துச்சு அப்படின்னா. நீங்க என்னலாம் செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, தண்டங்கீரை, சிவப்பு தண்டங்கீரையும் துவரம் பருப்பு போட்டு கடைஞ்சதும், கத்திரிக்காய் பொரியலும்.